ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மாதத்தோட விருச்சிக ராசிக்காரங்களோட பலன்கள் தாங்க. இவங்களோட கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த டிசம்பர் மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் சூரியன் புதன் வக்கரமாகவும் இருக்கிறாருங்க. கூடவே சந்திரனும் இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, களத்திரஸ்தானத்தில் குரு வக்கரமாகவும் இருக்கிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது என கிரகநிலை இந்த மாதம் இப்படி தாங்க வலம் வருது. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா 3/12 அன்னைக்கு சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 15/12 அன்னைக்கு சூரியன் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 30/12 அன்னைக்கு சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இவர் நிலம் ஆற்றல் திறமைக்கு காரணமானவராக இருக்கிறாரு. செவ்வாய் கிரகத்தை பலரும் கடவுளாக வணங்குறாங்க. அவ்வாறு வணங்கினால் தைரியம், அரசவையில் பேசும் ஆற்றல், தோல் வலிமையும் போரில் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில சுமார் 45 நாட்கள் இருப்பாரு. ஒரு முறை ராசி சக்கரத்தை சுற்றி வர 18 மாதங்கள் ஆகுதாங்க. இந்த செவ்வாய் பகவான் நவகிரகங்களில் 3ஆவதா இருக்கிறாருங்க. இவரை அங்காரகன் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. செவ்வாய் பகவான் செந்நிறமானவர். இவரை பூமி தாய்தான் வளர்த்ததா சொல்லப்படுதுங்க. நவ கிரகங்களில் ஒருவரான இவர் செவ்வாய் கிரகமாக மட்டுமில்லாம அங்காரகன் என்னும் பெயரில் செவ்வாய் தோஷங்களை நீக்கும் சக்தியை பெற்றிருக்காருங்க. செவ்வாய் தோஷத்தை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. இந்த செவ்வாய் தோஷம் படாத பாடு படுத்தி விடுமோ அப்படின்னு தாங்க. ஆனால் செவ்வாயை நினைத்து பயப்பட வேண்டியது இல்லைங்க. இதை பரிகாரங்கள் மூலமே நாம் சரி செஞ்சிடலாம். செவ்வாய் பகவான் செந்நிறமானவராக இருக்கிறாருங்க. இவரை கழுத்தில் அணிந்திருக்கும் மாலை, இவர் அணிந்திருக்கும் உடை இப்படின்னு எல்லாமே செந்நிறமானதாக தான் இருக்கும். அதனால தான் இவரை செவ்வாய் பகவான் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவருக்கு உகந்த நாளாக தாங்க செவ்வாய்க்கிழமை சொல்லப்படுது. இந்த நாள் இவருக்கு மட்டும் இல்லாமல் முருகனுக்கும் உகந்த நாளாக சொல்லப்படுது. இந்த செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று கடகத்தில் நீச்சம் பெறுவாருங்க. சிம்மம் மற்றும் மகர ராசிக்கு செவ்வாய் யோகத்தை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிறாரு. இந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய திசையா தெற்கு இருக்குங்க. இவருக்குன்னு தனி கோவிலே அமைஞ்சிருக்கு. இது நவகிரக தலங்களில் ஒரு தலமாக அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க கூர்மையான அறிவு கொண்டவங்களா தாங்க இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களின் நம்பிக்கையை பெறுவது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. இவங்க அதிகமாக தனிமையை தாங்க விரும்புவாங்க. இவங்களோட விஷயத்தை இவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. ஒரு பொருளையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தையோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எப்படியும் அடைய விரும்புவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற மாதிரி தனி குணம் உண்டுங்க. இது ஆண் பெண் அப்படின்னு மாறுபடலாம். இந்த மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களோட வேலை செய்கிற இடத்துல மகிழ்ச்சி அளிக்குங்க. அதிக வேலையின் காரணமாக உங்களோட வேலைகளை முடிப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க. ஆனால் சிறப்பாக பணியாற்ற உங்ககிட்ட ஆர்வமும் ஊக்கமும் இருக்குங்க. மேலதிகாரியின் பாராட்டுக்களை கொஞ்சம் தாமதமாக தாங்க நீங்கள் பெறுவீங்க. இந்த மாதம் புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டுள்ள விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்கள் தொழிலை தொடங்க இது ஒரு சிறந்த நேரமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதம் கூட்டு தொழில் எதுவும் இறங்காதீங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படலாங்க. தொழிலை விரிவுபடுத்த எண்ணுபவர்கள் இன்னும் சற்று காலம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. திருமணமான தம்பதிகள் இந்த மாதம் நல்ல தருணங்களை அனுபவித்து மகிழ்வீங்க. இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஆனாலுமே கூட சில சமயங்களில் கொஞ்சம் சண்டைகள் ஏதாவது வரலாங்க. அது எல்லாமே அனுசரித்து போகிறது நல்லது. இந்த மாதத்தில் உங்களோட வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மேலும் இந்த மாதம் மதிப்புமிக்க நினைவுகளை கொண்டு வர போகுதுங்க. இந்த மாதத்தோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாதாங்க இருக்க போகுது. உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க. விருச்சிக ராசிக்கார மாணவர்கள் சிறப்பாக படித்து கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. நாம் இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த மாதத்தோட பொது பலன்கள் தாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குதுன்னு இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த மாதம் காதலர்கள் ஒன்றாக இருக்கிற வாய்ப்பு இருக்குங்க.
ஆனாலுமே கூட உங்ககிட்ட சில கருத்து வேறுபாடுகள் ஏதாவது வரலாம். சில சண்டை சச்சரவுகளும் வரலாங்க. அது எல்லாமே தவிர்த்து கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி இந்த மாதம் சிறந்த தருணங்களை அனுபவிப்பீங்க. உங்களோட வாழ்க்கை துணையுடன் ஒன்றாக இணைந்து வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. வீட்டில் இருக்கும் வயதானவர்களுடன் உறவு சிறப்பாக இருக்குங்க. ஆனால் குழந்தைகளுடனான உறவு தான் கொஞ்சம் கஷ்டமானும் சவாலாகவும் இருக்க போகுது. அவங்கள பொறுமையாக கையாளுறது ரொம்பவே அவசியமாக இருக்குங்க. குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது மூலயமா அந்த சண்டைகள் சரியாகி குடும்ப நிலை மாறுங்க. இந்த மாதம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களோட பொருளாதார முன்னேற்றம் காணப்படுங்க. உங்களுடைய வருமானம் உயருங்க. அதனால நீங்க கணிசமான பணத்தை சேமிக்கவும் முடியும். நீங்க கரெக்டா பணத்தை சேமிச்சு வைக்கிறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களோட குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க. இதன் மூலியமா உங்களோட நிதிநிலை இன்னுமே கூட உயர முடியும். இந்த மாதத்துல சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. அதனால புதிய முதலீடுகளை நீங்க செய்வீங்க. பிறருக்கு கடன் கொடுக்கும் போது கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு புத்திசாலித்தனமா கடனை கொடுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க கொடுக்க போகும் கடன் திரும்ப வர்றது கொஞ்சம் கடினமா இருக்கலாம். அதனால தாங்க. உத்தியோக நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களோட கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தை பெற உங்களுக்கு கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்படலாங்க. நிர்வாகம் உங்களின் செயல்திறமை மதிப்பாய்வு செய்வதற்கு உங்களோட முயற்சிகளை மதிப்பிடுவதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ளும். உங்களோட உழைப்புக்கான பாராட்டு கொஞ்சம் தாமதமாக கிடைச்சாலுமே கூட நீங்கள் வேலை செய்கிறதுல கவனமாக இருந்துக்கோங்க. தயாரிப்பு துறையில் பணியாற்றும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வேலையில் மகிழ்ச்சி தரும் காலமாக அமைஞ்சிருக்குங்க. உங்களோட பணிகளில் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களோட அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சிக்கான நன்மதிப்பையும் நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய உழைப்புக்கான முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தாங்க இருக்க போகுது. ஐடி துறையில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சாதகமான முன்னேற்றங்களை பார்ப்பீங்க. உங்களோட அறிவு யோசனைக்கு தகுந்தபடி பாராட்டுகள் கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க. நீங்கள் குழுவாக சேர்ந்து செயல்படும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஒட்டுமொத்த அனுபவத்தையும் உங்களுக்கு கொடுக்குங்க. ஆசிரியர் தொழிலில் உள்ள விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நம்பிக்கை தரும் போக்கு உருவாகுங்க. உங்களோட தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கு எதிர்பார்க்கவும் முடியும். ஊதிய உயர்வு கிடைக்குங்க. உங்களோட திறன் பங்களிப்பு இதெல்லாமே அங்கீகரிக்கவும் படும். சுகாதாரத்துறையில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களோட பணியில கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. இந்த மாதத்துல ஒத்துழைப்பு மற்றும் வெற்றிக்கு முக்கியமா இருக்க போகுது. வக்கீல் தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களோட வாடிக்கையாளர்களிடமிருந்து வெகுமதிகளை பெறுவீங்க. சட்டப்பூர்வமான செயல்முறைகளுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சினிமா மற்றும் ஊடகத் துறையில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே பிரகாசமான காலமாக இருக்குதுங்க. மேலும் உங்களோட முயற்சிகள் கவனத்தை ஈர்க்கும். தொழில் நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சாதகமாக இருக்குதுங்க. ஆனாலுமே கூட கூட்டு தொழில் உங்களுக்கு சிறந்ததா இல்லைங்க. நீங்கள் தனியாக செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலுமே வெற்றி பெறுங்க. இந்த மாதத்துல உங்களோட தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். அதுக்கான முயற்சிகளும் எடுத்துக்கலாங்க. ஆரோக்கிய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. ஆனாலுமே கூட சளி, கால்வலி இது போன்ற தொல்லைகள் ஏதாவது வரலாம். இந்த நேரத்தில் தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது மூலியமா உங்களோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்க. பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக படிப்பீங்க. படிப்பு விஷயத்தில் உங்களோட இலக்குகளை அடைய இது ஒரு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்குங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. முதுகலை மாணவர்களுக்கு உங்களுடைய கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய ஆய்வறிக்கையை முடிக்க இது ஒரு சரியான நேரமாக அமைஞ்சிருக்குங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதாக இருக்குங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடலாங்க. இந்த மாதத்தோட சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 16ஆம் தேதி 17ஆம் தேதி அமைஞ்சிருக்குங்க. எல்லா வகையிலுமே இந்த மாதம் வெற்றி பெற செவ்வாய்க்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கிவாங்க. காரிய தடைகள் எல்லாம் வெற்றி பெறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.